இதுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுலே ரொம்பவே பவர்ஃபுல்லான லேசர் லைட். இதுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை வித்தின் செகண்ட்லயே இது சாம்பல் ஆக்கிரும். சோ அப்படிதான் இதை கண்டுபிடிச்ச ஒரு 4 பேர் இதை முழுசா ஸ்டடி பண்ணாம இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு அட்டை ஒண்ணு வச்சு இந்த லேசர் லைட்டை ஷூட் பண்றானுங்க. அப்படி ஷூட் பண்ணா அந்த பெரிய லேசர் லைட் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவா போகுது. என்ன மச்சான் இது இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு போர்டை இதுக்கு முன்னாடி வைக்கிறானுங்க. அப்படி வச்சா அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியா அதை ஓட்ட போட்டு போயிருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல தண்ணி ஊத்தினாலும் இதுக்கு ஒண்ணும் ஆகல. இது பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்கா. சோ அதனால இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. மச்சான் இதை கண்டுபிடிச்சும் சரி இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் இது போயிட்டு இருக்க அந்த வழியில இவங்களோட கார் நின்றுக்கிறத பார்த்தவனுங்க, டே மச்சான் என் கார்டா அதை ஃபர்ஸ்ட் வெளியிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த கார் எடுக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா அப்படி பார்த்தா இந்த மரமண்டை என்ன பண்ணிருக்கானா சாவி உள்ள வச்சு காரை லாக் பண்ணிருக்கான். சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழியே இல்லாம இவனுக்கு அங்க இருந்து விலகிற. அப்போ இந்த லேசர் பாத்தீங்க அப்படின்னா இந்த காரை ரொம்பவே அசால்ட்டா அப்படியே ஓட்ட போட்டு அதுக்கப்புறமா அப்படியே சிட்டி நோக்கி போக ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் இதை பார்த்தவனுங்க, டே மச்சான் அது ஊரை நோக்கி போயிட்டு இருக்கு, அது எப்படியாவது தடுத்தவனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேக வேகமா சிட்டிக்கு போய் பாக்குறானுங்க. அப்படி அந்த ஊருக்குள்ள போய் பார்த்தா அந்த லேசர் லைட் வந்துட்டு அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் அப்படியே ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கு. சோ இத பார்த்துட்டு இவனுங்களா மிரண்டு போயிட்டு இந்த லேசர் லைட் அடுத்ததா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு உடனே அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த லேசர் லைட் வந்துட்டு அந்த பில்டிங்கையும் ஓட்ட போட்டு உள்ள வந்துருது. இத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்தடிச்சு ஓடுவானுங்கன்னு பார்த்தா ஏடா இது ஏதோ புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. என்ன மச்சான் இவனுங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க, ஏ போட்டோ பைத்தீங்களா இது வெரி டேஞ்சரான லேசர் லைட், எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறானுங்க. ஆனா அவனுங்க வந்துட்டு கேட்காம அங்கேயே நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க. அதுலயும் குறிப்பா அதுல இருக்க ஒருத்தன் போட்டோஸ் எடுக்கிறதையும் தாண்டி அதுக்கு முன்னாடியே நின்று செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடறான். டே செல்ஃபி சேகரே ஓரம் போடா இல்லைன்னா பாடையில போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறானுங்க. ஆனா அவன் கேட்காம செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. அவ்வளவுதான் அடுத்த செகண்டே அந்த லேசர் லைட் அவன் மேல பட்டு ஆளே பசுவம் ஆயிடுறான். வெறும் செருப்பு மட்டும் தான் இருக்குது. சோ இதை என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியலையா. சோ இதை தடுக்கிறதுக்காக இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா இதே மாதிரியான இன்னொரு லேசர் லைட்டை கொண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டா ஷூட் பண்றானுங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு டே மச்சான் இது கண்டிப்பா அதை தடுத்துரும் அப்படின்ற மாதிரி இவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த 2 லேசர் லைட்டும் அப்படியே ஆப்போசிட்டா வந்து மோதிக்குது. அப்படி மோதி இங்க ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா அதுக்கு பதிலா என்ன ஆகுது அப்படின்னா அதோட டைரக்ஷன் மட்டும் அப்படியே மாறி அதுக்கு ரெண்டும் மேல போக ஆரம்பிச்சிருது. பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல அதுங்களால பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அதுங்க பாட்டுக்கு ஸ்பேஸுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நிம்மதியாயிடுறானுங்க.